Thank me for this video after completely watching this. வணக்கம் மக்களே, ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அடுத்த வேலை என்ன பார்க்கணும், அடுத்த வேலை என்ன இருக்குது, அடுத்த கமிட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக ஓடிட்டுருக்க நம்ம ஷெடியூலில் சில பல விஷயங்களை மறந்துட்டு ஓடிட்டுருக்கோம். அந்த ஒரு சில பல விஷயங்கள் மறந்ததால் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச அளவு பெரிய அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டோ இல்லை நம்ம நினச்ச அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸோ பண்ண முடியாமல் சுற்றிட்டுருக்கோம். ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்ட்டு நானும் ரொம்ப நாள் இந்த ஒரு சினாரியோவில் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஆமாம் இல்லை இப்படிலாம் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போது இந்த விஷயத்தெல்லாம் மட்டும் கரெக்ட் பண்ணாலே நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக பெட்டராக ஆரம்பிச்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு தோண விஷயம் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவர் வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அப்படி எனக்கு தோண விஷயங்கள் இருந்து சில பல விஷயங்களை உங்களுக்கு எல்லாருக்குமே எது காமனாக போயிருந்தோம் அண்ட் எல்லாரும் மோஸ்ட் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படின்ற பேராமீட்டர்ஸில் நான் ஒரு 5 விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அந்த 5 விஷயங்களை வித்தவுட் எனிலே வாங்க பார்க்க ஆரம்பிச்சிடும். திங் நம்பர் 1 பார்க்க ஆரம்பிச்சிடும். திங் நம்பர் 1, லேர்ன் ஹவு டு லேர்ன். நம்ம ஸ்கூல் படிப்போம், இல்லை காலேஜ் படிப்போம், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனில் சம்வாட் லேர்ன் பண்ணுறப்போம் நீங்கள் எதை கற்றுக்கணுன்ட்டு சொல்லி தருவாங்களே தவிர அதை எப்படி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஒரு பேராமீட்டர், இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இம்பேக்டையும் க்ரியேட் பண்ணும் எப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணலாம். ஸோ இந்த ஹவு டு லேர்ன் அப்படின்ற பேராமீட்டர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா பார்க்கலாம். லெட்ஸ் கன்சிடர் அ சினாரியோ. நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ படிக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை மார்க்ஸ்க்காக படிக்கிறீங்க. அண்ட் அதை படித்து முடிச்ச பிறகு உங்களோட எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு பிறக்கும் உங்கள் மைண்டில் நீங்கள் எதுக்காக அந்த சில விஷயங்களை கற்றுக்கிட்டீங்களோ, எதுக்காக படிச்சிங்களோ அதெல்லாம் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். பட் வாட் இஃப் உங்களோட வாழ்க்கையில் அந்த மார்க்கையும் தாண்டி அது வேறு சில விஷயங்களுக்காக யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், நீங்கள் கற்றுக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த சப்ஜெக்ட், அரௌண்ட் த சப்ஜெக்ட், அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் பின்னாடி வேறு விதத்தில் யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அந்த பர்பஸோட கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட அவுட்புட் வேறு மாதிரி இருக்கும். வாட் இஃப் இந்த கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த சினாரியோவில் நீங்கள் படித்து எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க. அண்ட் ஆஃப்டர் அ டைம் பீரியட் உங்களுக்கு அந்த விஷயம் வாழ்க்கையில் திருப்பி தேவைப்படுது. அப்போ உங்களால் அதை ரீக்ரியேட்டோ ரீப்ரொடியூஸோ பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு சினாரியோவில் இருக்கிறப்ப நீங்கள் கற்றுக்கிட்ட விதம் உங்களை ஒரு தவறான ஒரு டைரக்ஷன் எடுத்துகிட்டு போய் செலுத்துதா இல்லையான்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆஃப்டர் கன்சிடரிங் திஸ் பாயிண்ட் நம்ம எதை லேர்ன் பண்ணோம் அப்படின்றதையும் தாண்டி எப்படி லேர்ன் பண்ணோம் அப்படின்ற ஒரு மேட்டர் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பை தி சேம் வே நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஒரு நல்ல பர்பஸோட சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கான பர்பஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பர்பஸ்க்காக உங்களோட லேர்னிங்கை எப்படி பண்ணணும், எந்த விதத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அனலைஸ் பண்ணி அதுக்கான பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தென் ஸ்டார்ட் டு லேர்ன். தென் ஆட்டோமேட்டிக்லி எவ்ரிதிங் வில் lie at your feet. And by the course, for effective learning process, you can practice spaced repetitions and mind map techniques. அண்ட் உங்களுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதையும் நீங்கள் ஓன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ நேரம் சொன்ன மேட்டரை ஒரே லைனில் சொல்லி முடிக்கணும்னா, லைஃப் லாங் லேர்னர்ஸ் டோன்ட் ஃபியர் ஃபார் த ஃபியூச்சர் பட் தி ஷேப் இட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த செகண்ட் திங் இஸ் தட் ப்ரொடெக்ட் யுவர் மென்டல் ஹெல்த். நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸுக்குமே கமாண்ட் சென்டரும் கண்ட்ரோல் சென்டருமாக இருக்கிறது நம்ம பிரெயின் தான். ஸோ அப்படியோட பிரெயினுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளோட எல்லா ஆக்ஷன்ஸுமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்மளோட ப்ராக்ரஸும் கண்டிப்பாக கண்டினியூ ஆகாது. ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை காட்டிலும் முக்கியமானது நம்மளோட மென்டல் ஹெல்த். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி என்விரான்மெண்ட் அண்ட் நீங்கள் இருக்கக்கூடிய பியர் குரூப்ஸ் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒர்க் பர்டன், உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம், இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் உங்களோட மென்டல் ஹெல்த் டிபெண்ட் ஆகிருக்கு அண்ட் ரிலே ஆகிருக்கு. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். எவ்ரிதிங் வில் ஆட்டோமேட்டிக்லி லை இன் டு யுவர் ஃபீட் அண்ட் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. டு ரெகுலேட் யுவர் மென்டல் ஹெல்த் ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் ஜீரோ ஆங்ஸைட்டி. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதை பதட்டம் இல்லாமல் செய்ய ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது பதட்டமாக வரீங்க அப்படின்னா அதுக்கான ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் புவராக பண்ணதுனால உங்களுக்கு டைம் சஃபிஷியண்டாக இல்லாதனால ப்ரெஷரைஸ்டு ஒர்க்காக மாதிரி இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்கள். இஃப் சப்போஸ் இட் இஸ் அந்த ஒரு தப்பை திருப்பி ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த வாட்டி ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆங்ஸைட்டி, லோ செல்ஃப் எஸ்டீம், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கம்பேரிசன் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கான கம்பேரிசனுக்கான சோர்ஸாக மெயின் மேஜர் சோர்ஸாக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சோஷியல் மீடியா.
வை பிகாஸ் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ரீல்ஸ்லேயும் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், இல்லை அதில் வரக்கூடிய பீப்புளாக இருக்கட்டும், யாருமே வந்து அவங்களோட ரியல் லைஃப்பை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது கிடையாது. வை பிகாஸ் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன், அதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ஷன் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து அசியூம் பண்ணி என்னை பார்த்துருப்பீங்க. பட் ஒன்லி வி கைஸ் நோ வாட் இஸ் த ரியல் லைஃப் அண்ட் த லைஃப் பியாண்ட் திஸ் கேமரா. ஸோ அப்படி பார்க்குறப்ப எல்லாருக்குமே கேமராவை தாண்டி அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கான கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதை வந்து யாருமே வந்து வெளிப்படையாக வீடியோஸ்லையோ இல்லை வந்து சோஷியல் மீடியாஸ்லையோ வந்து எக்ஸ்பிளைட் பண்ணிக்க மாட்டாங்க. வை பிகாஸ் அவங்களோட கஷ்டங்களை பார்த்து யாருமே வந்து எம்பத்தியோ கிரியேட் ஆகி அவங்க வந்து ஃபாலோ பண்ண போகிறதில்ல. அவங்க அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அண்ட் தென் அவங்க வந்து எவ்வளோ பெட்டராக காமிச்சிக்கிறாங்களோ ஸோ தட் தே கேன் அட்ராக்ட் மோர் ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த ஒரு மேட்டரெல்லாம் சோஷியல் மீடியாஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்க தேவையில்ல. நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்க்கலாம். ஸோ புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ரீல் போடுவாங்க, புதுசாக கார் வாங்கியிருக்குன்ற ரீல் போடுவாங்க, அண்ட் வீடு கட்டிட்டு இருக்கிறதுக்கான ரீலும் வந்து நல்ல ஒரு சாங்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போடுவாங்க. ஸோ அதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணும், அடடா இவங்க வீடு கட்டிட்டாங்களே, அடடா இவன் கார் வாங்கிட்டானே, இவன் வண்டி வாங்கிட்டானே, நம்ம எப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைக் யூ வில் பி கான்சிக்வென்ட்லி கம்பேரிங் யோர் செல்ஃப் டு அதர்ஸ். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் யுவர் லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கட்டும் கிரியேட் பண்ணும். ஸோ இந்த ஒரு கம்பேரிசனை அப்சல்யூட்லி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இஃப் யூ ரியலி எக்ஸாஸ்டட் அண்ட் இஃப் யூ ஃபீல் அவுட் ஆஃப் ஃபியூவல்னா நீங்கள் கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டு ஒன்றும் தப்பு கிடையாது. பிகாஸ் சில சின்ன பிரேக்ஸ் வந்து உங்களை ரெஜுவினேட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் தென் அந்த ரெஜுவினேஷன்ஸ் உங்களோட கோல்ஸ் அண்ட் உங்களோட டார்கெட்ஸ் வந்து ஈஸியராக இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ண ஹெல்ப்பும் பண்ணும். அண்ட் அட் லாஸ்ட் இந்த பாயிண்ட்டை சிங்கிள் லைனில் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஓகே டு ரெஸ்ட் பட் நாட் டு கிவ் அப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். The third thing is build a future-proof skill. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன irrespective of the career what you're pursuing, நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும், கீப் them apart. அதெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தினமும் வந்து ஒரு ½ hour வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காக. அந்த ஸ்கில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஸ்கில்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு ஆட்டோமேட்டிவ் சர்வீசஸும் வரக்கூடாது, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சர்வீசஸும் இருக்கக்கூடாது, எனி கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஆட்டோமேட்டிவ் சர்வீசஸும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லை வந்து ஃபெச் பண்ணி கண்டுபிடிங்க. அண்ட் அந்த ஸ்கில்க்காக தினமும் வந்து அட்லீஸ்ட் ½ hour வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த ½ hourன்றது நான் சொல்கிறது மினிமம் டைம் பீரியட் தான். அண்ட் இந்த ½ hour டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒதுக்குறது வந்து irrespective ஆஃப் த டே, irrespective ஆஃப் த வே த டே வென்ட் ஃபார் யூ. அதனால் உங்களுக்கு எப்படி போனாலும் பரவாயில்ல, அந்த ½ hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும்னா ஸ்பெண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ஒரு கன்சிஸ்டன்சி தான் உங்களை அந்த ஸ்கில்லில் எவ்வளோ வந்து நீங்கள் எக்ஸ்பர்டைஸ்டாக ஆகணுமோ அந்த ஒரு விஷயத்த முடிவும் பண்ணும். ஸோ இது கூடவே நம்ம வாழ்க்கையில் சில பல சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து சர்வை பண்ண முடியும் அப்படின்ட்டும் நான் சில புக்ஸ்லையும் என்னோடய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் மூலியமாகவும் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அது என்ன விஷயம்னா, நான் வந்து ஒரு 4 பேராமீட்டர்ஸ் சொல்லுவேன். ஒன்று வந்து கம்யூனிகேஷன்ன்ற ஸ்கில். ஸோ நீங்கள் எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை படிச்சுட்டு இருந்தாலும் சரி, வாட் எவர் த என்விரான்மெண்ட் யூ மே பி, அங்கே நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால் தான் உங்களை வந்து எல்லோரும் மதிக்கவும் செய்வாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து கிடைக்கும். அண்ட் தென் க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் ஒரு ஐடியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது இது ஒரு கன்வென்ஷனல் வேயாக இருந்தால் அதுக்கான ஒரு அவுட்ரீச்சும் அண்ட் த பிச் ஆஃப் ஸ்கேலும் வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்த உங்களை மாதிரி வேறு யாராலையும் சொல்ல முடியாது, இல்லை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சினாரியோக்கு வந்து கொண்டு போனீங்கன்னா உங்களோட வேல்யூவே வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்லையும் ஹேண்டில்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிரிட்டிக்கல் திங்கிங். நம்ம சில காலகட்டங்களில் ஒரு சில சினாரியோஸில் வந்து போய் மாட்டுவோம். அங்கே நம்மளோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸான கிரிட்டிக்கல் திங்கிங் இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸை வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் இல்லை, நம்ம லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த செகண்ட் ஹவு வி ஹேண்டில் தோஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தோஸ் சினாரியோஸ். அண்ட் அடுத்த லெவலில் உங்களோட வாழ்க்கையை வந்து புஷ் பண்ணிட்டு போகும்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு மேட்டரை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் டிசைன். இட் மே பி எனி கைண்ட் ஆஃப் டிசைன். ஒரு கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கட்டும், அப்படின்னா ஒரு தம்ப்நெயில் டிசைன், அப்படின்னா நீங்கள் ஒரு கான்டென்ட் எடுத்துட்டிங்கனாலும் அதை ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது வந்து இட் கம்ஸ் அண்டர் தி டொமைன் ஆஃப் டிசைன். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து டிசைன் பண்ண பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டிசைனுக்கு தேவையானதும் நம்ம செகண்டாக சொன்ன க்ரியேட்டிவிட்டி மேட்டர் தான். ஸோ அந்த க்ரியேட்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்லி த டிசைன் பேராமீட்டர் வில் பி ஆஸ் அ கப் ஆஃப் யோகா ஃபார் யூ. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஸ் த டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அப்படியே வேகமாக ஓடிட்டு இருப்போம். என்னடான்னு பார்த்தா எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்போம். அண்ட் எல்லாருக்கும் என்ன டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களோ, என்ன ஃப்ரேம் ஒர்க்லாம் வச்சுருக்காங்களோ, ஸோ அந்த டைம்லேயே நம்மளும் வந்து போயிட்டுருப்போம்.
ஆனால் நம்மளோட கோல்ஸும் நம்மளோட விஷயம் நம்மளோட டிசைர்ஸும் வேறையாக இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கான தேவையும் ஆசைகளும் வேறு தான். அப்போயே வந்து நீங்கள் மற்றவங்க டைம்லைனோட உங்களோட டைம்லைனை வந்து மேட்ச் பண்ணுறீங்க இல்லை கம்பேர் பண்ணுறீங்க. இட்ஸ் அப்சல்யூட்லி ராங், ரைட்? ஸோ உங்களுக்கான டைம்லைனை நீங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கோல்ஸ். அது உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலா இல்லை லாங் டேர்ம் கோலா, உங்களோட ப்ரியாரிட்டி ஆஃப் தி கோல் அண்ட் இந்த எல்லா மேட்டரையும் கன்சிடர் பண்ணி உங்களோட டைம் ஒர்க்கை நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ணணும். அண்ட் உங்களோட டைம் ஒர்க் வேறு யாரோட டைம் ஒர்க்கோடையும் வந்து மேட்ச் ஆகக்கூடாது, எக்ஸப்ட் தி பப்ளிக் ஹார்ஸ் அண்ட் பப்ளிக் ஒர்க்கிங் ஹார்ஸ், லைக் ஸ்கூல் டைம் இருக்கலாம், காலேஜ் டைம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நான் மற்றபடி உங்களோட டிசைர்ஸ் அண்ட் கோல்ஸ் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். டைம் இஸ் யுவர் ஒன்லி மோஸ்ட் லிமிட்டட் ரிசோர்ஸ். ஸோ யூஸ் இட் எஃபிஷியன்ட்லி. அண்ட் தென் லேர்ன் ப்ரியாரிட்டைசேஷன். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்ம பேசியிருப்போம். சப்போஸ் இல்லைனா அதுக்கான வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ஸில் வீடியோஸ் செக்ஷனில் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஒர்க்கோட ப்ரியாரிட்டிஸ் படி தான் நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி லாங் டைம் கோல், ஷார்ட் டைம் கோல் அண்ட் மிட் டேர்ம் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோல்ஸை நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கார்டிங் டு தட் ஹையரார்க்கி உங்களோட டைம் ப்ரியாரிட்டி வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் நீங்கள் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் எல்லா டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் வந்து பிளாக் பண்ணிவிட்டு டீப் ஒர்க் ஸ்கெடியூலிங் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் டீப் ஒர்க்குள்ளே நீங்கள் போக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரேட் வந்து ஒரு நாளுக்கு இருக்கிறத விட 2 or 4 times வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த டீப் ஒர்க் பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதுக்கு இன்னொரு தனிப்பட்ட ஒரு வீடியோ வந்து போடுவோம். ஸோ அதில் வந்து இன்டெப்த்தாக எலாபரேட்டடாக எல்லாத்தையும் வந்து பேசுவோம். ஸோ இந்த சப் டாப்பிக்கை ஒரே சிங்கிள் லைனில் சொல்லணும்னா, இஃப் யூ டோன்ட் கண்ட்ரோல் யுவர் டைம், someone else will. And the last thing is that surround yourself with the growth minded people. இந்த பாயிண்ட்டை பற்றி நம்ம எலாபரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிங்கிள் லைன் கோட் சொல்லணுன்ட்டு யோசிக்கிறேன். அது என்னென்னா, யுவர் crew affects your view. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது உங்களை கண்டிப்பாக வந்து இம்பேக்ட் பண்ணும். ஐ மீன் எங்கே இருக்கீங்கன்ற சென்ஸ், உங்களை சரௌண்ட் பண்ணி எந்த மாதிரியான பீப்புள் இருக்காங்களோ நீங்களும் அதில் ஒருத்தராக தான் இருப்பீங்க. ஒத்துக்க மனசு இல்லைனாலும் இதுதான் நெசோன்ற மாதிரி இது ஒரு அப்சல்யூட்டான ஒரு ஃபேக்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கே ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். லைக் உங்களோட சரௌண்டிங்ஸ் வந்து எப்படி இருக்காங்க, உங்களோட என்விரான்மெண்ட் அண்ட் உங்களோட பியர்ஸ் வந்து எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியான சிம்லர் மைண்ட் செட் தான் உங்களுக்கும் இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதை தாண்டி நீங்கள் ஏதாவது செய்யணும்னு யோசிச்சாலும் உங்களோட அந்த பியர் அப்படின்னா வந்து ஒரு டாக்ஸிக் கம்யூனிட்டி ஆர் குரூப் வந்து அதை செய்ய விடாமல் தடுத்துருவாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அப்படி இல்லாமல் இருக்கிறது தான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப்னு சொல்லலாம். வை பிகாஸ் இந்த ஒரு ஃபேக்டரை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின எல்லா ஃபேக்டர்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்டான கண்டிஷன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஹேங் அரவுண்ட் தி பீப்புள் ஹூ புஷ் யூ அப், நாட் டவுன். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நான் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன்னா, சீக் மென்டர்ஸ். உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் இல்லை மூவ்ஸ் வந்து உங்களுக்கே வந்து இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய செல்ஃப் டவுட்டில் வரோட. ஸோ அந்த செல்ஃப் டவுட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிற விதத்தில் வந்து உங்களோட சீனியர்ஸோ அப்படி இல்லைன்னா வந்து உங்களோட அந்த சிமிலர் கைண்ட் ஆஃப் பாத்தில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ண ஒருத்தர்கிட்ட வந்து சஜஷன்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ சீக் அ மென்டர், build a community and a network, and social networking is most important thing what I have wanted to tell. And இந்த நெட்வொர்க்கிங் பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம், பிகாஸ் இட் இஸ் அ வேஸ்ட் டாபிக். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும், அட் த சேம் டைம் டிமெரிட்ஸும் இருக்கும். அந்த டிமெரிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் லீவ் டாக்ஸிக் ஜோன்ஸ். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பெனிஃபிட்டை கொடுத்தாலும் சரி, if you feel a particular crew அப்படின்னா particular environment is toxicனா, get out of there and seek a good minded community and அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு உங்களை நீங்களே வந்து ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு and then start growing unstoppable. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நான் என்ன தான் சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி 2 லைனில் முடிக்கணும்னா, you don't have to cut people off but just stop watering the dead plants. புரிஞ்சிச்சுல? ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்த்த இந்த ஃபேக்டர்ஸ் உங்களோட வாழ்க்கையில் சில சமயம் தோணியிருக்கும். பட் இதெல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணுற தப்பு, இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இது ஒரு சின்ன ரிமைண்டராக இந்த வீடியோ வந்து போட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட் த சேம் டைம் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ் டேட்டில் இல்லை நம்ம என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கே தெரியாத மாதிரி ஒரு சில ஸ்டேட்டில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை, டாடா, சியர்ஸ்.